இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு அவர் நாமத்தில் வெற்றி உண்டு அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு அவர் நாமத்தில் வெற்றி உண்டு நாம் ரட்சிக்கப்படுவதற்கு நாமம் நமக்கில்லையே நாம் ரட்சிக்கப்படுவதற்கு நாமம் நமக்கில்லையே அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமத்தில் பேரோடும் எல்லா செய்திகளை கட்டுகள் மொழியும் அவர் நாமத்தில் பேரோடும் எல்லா செய்திகளை கட்டுகள் மொழியும் நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். தேவன் நம்முடைய காரியங்களை சீரமைக்கும்படி விரும்புகிறார். நிறைய பேர் சொல்கிறாங்க, என் வாழ்க்கை இப்படி இருந்தது காரணம் கடவுள் தாங்க, இல்லது யாரோ ஒருத்தருங்க, எங்கள் அப்பா தாங்க, எங்கள் தாத்தா தாங்க, அவர் மட்டும் சரி இருந்தால் எல்லா காரியங்களும் நன்றாக இருக்கும். ஆனால் அது எல்லாம் சரியில்லை, என் சூழ்நிலைங்க. என்ன சில பேர் சொல்கிறாங்க, எங்கள் சமுதாயம் மோசமான சமுதாயம், இந்த சமுதாயம் சரியில்லாத சமுதாயங்க. இந்த சமுதாயத்தில் நாங்கள் இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம், நிறைய போராட்டங்கள் சந்திக்கிறோம். அதை நம்ம நிறைய காரியங்களால் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், நாங்கள் ஏமாந்து போயிட்டோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில நாள் நல்லா இல்லைங்க, ரொம்ப மோசமான நாட்களுங்க, நாள் சரியில்லை, அது சரியில்லை அப்படி சொல்லிட்டு எதையாவது ஒன்று சொல்லி நம்ம இனி வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய நன்மை கொடுக்காது, நல்லது நடக்காது, நம்ம எதையும் மாற்ற முடியாது. இதுதான். இன்னும் சில பேர் கொஞ்சம் அதிகமாக போய் இது தலை விதிங்க, விதி இப்படி இருக்குது, இப்படி வாழணும்னு விதி இருக்குது, இப்படி காரியங்கள் நடக்கணும்னு விதி இருக்குது, இந்த விதியை மாற்ற நம்மளால் முடியாதுங்க அப்படின்னு சில பேர் போய் தலைவிதி கொள்கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டுருக்காங்க. ஆனால் நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் மாற்றும்படி தேவன் விரும்புகிறார். இயேசு இப்படிப்பட்ட அவலமான ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ்கிற மனிதன் வாழ்க்கையிலே அவர் இடைப்பட்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றி ஒரு வளமான, ஒரு சிறப்பான, ஒரு அற்புதமான, ஒரு சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ தேவன் நமக்கு வகை செய்திருக்கிறார். அதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரத்தை தான் நம்ம தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்கிறோம். இது ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா 7 நாட்கள் ஆண்டவர் இந்த உலகத்தை சீரமைக்கிறார். இந்த உலகம் எப்படி இருந்தது? ரொம்ப ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளும் நிறைந்த இந்த உலகத்தில் ஆவியானவர் அசைவாடி அங்கே காரியங்களை மாற்றுகிறார். ஒரே நாளில் எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஒரே நாளில் டக்குன்னு இந்த முழு உலகத்தை, இந்த 6 நாள் படைப்பை ஒரே நாள் ஆக்கி அந்த ஒரே நாளில் எல்லாத்தையும் முடிச்சு சீரமைச்சு ரொம்ப அழகாக பண்ணிருக்கலாம். ஏன் 6 நாளாக அதை பண்ணுறாரு? 6 நாளாக பிரிக்கிறாரு. ஏன் 6 நாளாக 6 கட்டமாய் பிரிக்கிறார், 6 பகுதியாய் பிரிக்கிறார்? பின்பு 7ஆம் நாள் ஏன் ஓய்ந்திருக்கிறார்? அப்படி காரியங்களை நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்தினார். இதில் தேவனுடைய ரகசியம் அடங்கி இருக்கிறது, தேவனுடைய காரியங்கள் இதில் அடங்கி இருக்கிறது. மனுஷனுடைய வாழ்க்கையை கூட 6 பகுதிகளாய் பிரிக்கலாம். 6 பகுதிகளை அவன் சீரமைக்கும் பொழுது அவன் சீரமைக்க வேண்டும், அவைகளை சரியாக்க வேண்டும். அந்த ஒழுங்கில்லாத காரியங்களை ஒழுங்குபடுத்தும் போது அவனுடைய வாழ்க்கையை ரொம்ப அற்புதமாய் மாறுகிறது. உன் வாழ்க்கையை உன்னால் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. நல்லா கேளுங்க, உன்னுடைய லைஃப்பை உங்கள்கிட்ட நான் கொடுத்துருக்குறேன். இந்த வாழ்க்கையை மாற்றுவதற்கு எல்லாத்தையும் நான் உனக்கு தரப்போகிறேன். ஆதியாகமத்தின் 1வது அதிகாரம் இந்த 6 நாள் படைப்பை, 6 நாள் தேவன் இடைப்பட்டதை 6 பகுதிகளாய் பிரித்து 6 பகுதிகளாய் நாமும் அதே மாதிரி செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கையை 6 கட்டங்களாய் நாம் ப்ரமோட் பண்ணி அதை உயர்த்து
ஒரு நிறைவான ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் இதனுடைய காரியங்கள். நாம் இந்த உங்களுடைய காரியத்திற்காய் நான் இந்த நம்ம தெளிவிற்காய் நான் இதை போடுகிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் புத்தகத்திலிருந்து படைப்பின் 7 நாட்கள் கடவுள் ஒரு கட்டமைக்கப்பட்ட வாரத்தில் பிரபஞ்சத்தை படைத்ததை விவரிக்கின்றன. எப்படி இந்த சீர்கேடான குழப்பம் நிறைஞ்ச ஒழுங்கில்லாத உலகத்தை எப்படி படைச்சாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான காரியங்களை அவர் செய்கிறார். முதல் நாள் பார்த்தீங்கன்னா ஒளி. முதல் நாள் பார்த்தீங்கன்னா இருளிலிருந்து முதல் நாள் எடுத்தோடனே இருளா இருக்கிற இந்த காரியத்தில் வெளிச்சத்தை உண்டாக்கினார். அதை குறித்து நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அந்த வெளிச்சம் உண்டாகும்போது எது எது எங்கே இருக்குன்னு தெரியுது, என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியுது, என்ன சூழ்நிலைகள் எல்லாம் அப்போதான் வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அப்போ அந்த வெளிச்சத்தை உண்டாக்குறார். அதை குறித்து தேவனுடைய அறிவு ஞானம் குறித்து நாம் பார்த்தோம். 2வது நாள் பார்த்தீங்கன்னா இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற காரியம், முதல் நாள் பார்த்துட்டோம். 2வது பார்த்தீங்கன்னா வானம் வளிமண்டலம், இது எல்லாவற்றையும் என்ன செய்றாரு? ஆண்டவர் உருவாக்குகிறார். இதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வானம் வளிமண்டலம். 2வது நாள் பார்த்தீங்கன்னா வானத்தையும் நாம் பார்க்கிற அந்த வளிமண்டலத்தையும் அவர் உருவாக்குகிறார். அதுக்கு முன்பாய் முன்னொரு வசனங்களை நான் வாசிக்கும்படியே இந்த உலகத்தை குறித்து அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் பார்த்தீங்கன்னா, பிரசங்கின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வருகிற கிரியை மனுஷன் கண்டுபிடியான். He has made everything right in his time, but he has made their hearts without knowledge, so that man is unable to see the works of God from the first to last. என்ன இங்க சொல்லுகிறார் பாருங்க. பிரசங்க 3:10 அழகாக அவன் சொல்றான், அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். பாருங்க, ஒரு ஆர்டர், எவ்வளோ ஆர்டரை நேர்த்தியா. அந்த ஃபர்ஸ்ட் நாள் என்ன செய்யணுமோ அதை செஞ்சார், 2வது நாள் எதை செய்யணுமோ அதை செஞ்சார், 3வது நாள் எதை செய்யணுமோ அதை நேர்த்தியாய் அந்த படைப்பை அழகாய் கொண்டு சொல்லுகிறார். அவ்வளோ அழகா ஆர்டரா. அதுக்கு முன்னாடி முன்னு பின்னு படைச்சிருந்தா கூட சரியா இருந்திருக்காரு. அது ரொம்ப அழகா அப்படியே படைச்சிட்டு வர்றார். அப்படியே அழகா 7 நாள்லையும் 6 நாள்லையும் 6 காரியங்களை அற்புதமாய் அவர் படைத்து கொண்டு வருகிறார். எல்லாத்தையும் முடிச்சுட்டு மனுஷனை படைக்கிறார். நேர்த்தியாசு உலகத்தை உள்ளத்தில் வைத்திருக்கிறான். இங்கே தான் நம்ம இந்த காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். உலகத்தை உள்ளத்தில் வச்சிருக்காரான். எப்பா, இது மூலியமா என்ன நமக்கு புரியுது? நான் உலகத்தை எப்படி படைச்சனோ, எப்படி இதை சீராக்கணும், எப்படி சரியாக்கணும், எப்படி அதை நேர்த்தியா மாற்றணும், அதை மாதிரி உனக்குன்னு ஒரு உலகத்தை கொடுத்துருக்குறேன். அல்லேலூயா. உனக்குன்னு ஒரு உலகத்தை கொடுத்துருக்கேன். உனக்குன்னு உன்னுடைய வேலைகள், உன்னுடைய குடும்பம், உன்னுடைய காரியங்கள், உன் வாழ்க்கை, உன்னோட சம்பந்தப்பட்ட உறவுகள், இப்படி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகம் எப்படி இருக்குது? குழப்பம் நிறைஞ்சதாக இருக்குது, இருள் நிறைஞ்சதாக இருக்குது, சீர்கேடாக இருக்குது. வாழ்க்கை சில பேர் சொல்கிறாங்க, எங்கே போகுதுன்னே தெரியலைங்க, எங்கேயோ போகுது, என்னமோ செஞ்சுட்டு இருக்கிறேன், ஏதோ போயிட்டு இருக்கிறேன். இன்னும் சில பேர் பார்த்து சொல்கிறேன், ஏதோ சாப்பிட்றேன் தூங்குறாங்க, வேற ஒன்றும் பெருசாக வாழ்க்கையில் பார்க்கலிங்க. எப்பயும் கண்ணீர், கவலை, போராட்டம், ஈராட்டம், இதுதான் வாழ்க்கைங்க. வாழ்க்கை மனுஷன் ஏன் வாழ்ந்தான்னு தெரியல, சஞ்சலத்தோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறத கேட்குறோம். ஆனால் ஆண்டவர் இப்போ சொல்கிறார், எப்பா உலகத்தை உள்ளே வச்சுருக்கப்பா, உலகத்தை நான் உள்ளே வச்சுருக்கிறேன். அப்படின்னா நீ எப்படி நான் இதை சிருஷ்டிப்பை பண்ணணும், எப்படி படிப்படியாக இதை சரியாக்கணும், எப்படி படிப்படியாக இதை நேராக்கணும், எப்படி படிப்படியாக நான் சீரமைச்சணும், அதே மாதிரி ஒழுங்கற்ற, குழப்பம் நிறைஞ்ச, இருள் நிறைஞ்ச, ஒன்றுக்கு உதவாத, பிரயோஜனமற்ற அந்த உலகத்தை எப்படி பிரயோஜனம் உண்டாக்கி அநேகருக்கு நான் திருப்திப்படுத்தணும், அதே போல உனக்குரிய உலகத்தை நீ படைக்க வேண்டும், உனக்குரிய உலகத்தை நீங்கள் செய்ய வேண்டும். அப்போ ஒரு கேள்வி எழுது, அப்போ நான் கடவுளா? அப்போ நான் இப்படி இதுனா இது எனக்கு புரியாத மாதிரி இருக்குது. அதையும் பாருங்க, வசனம் எல்லாத்துக்கும் வசனம் இருக்குது, வார்த்தைகள். இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது இயேசு யோவான் 10:32 அவர் சொல்லுகிறார். 32-36 வசனங்களை வாசிக்கும் பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நான் பிதாவினாலே அநேக நற்காரியங்களை உங்களுக்கு காண்பித்தேன், அவைகளில் எந்த கிரியை நிமித்தம் என் மேல் கல்லெறியீர்கள் என்றார்கள். யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லெறியதில்லை, நீ மனுஷனாயிருக்க உன்னை தேவர் என்று சொல்லி இவ்விதமாய் தேவதூஷணம் சொல்லுகிறபடியினால் உன்மேல் கல்லெறிகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா?
தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்றும் அவர் சொல்லியிருக்க, வேத வாக்கியம் தவறதா இருக்க பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டு உலகத்தில் அனுப்பப்பட்டு இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினால் தேவதூஷணம் சொன்னா என்று நீங்கள் சொல்லலாமா? அவர் தேவ வசனத்தை பெற்றுக்கொள்ள எங்க சங்கீதக்காரன் அந்த இடத்துல அதை 82வது அதிகாரம் 5 அறியாமலும் உணரலாமல் இருக்கிறார்கள், அந்தகாரத்தில் நடக்கிறார்கள், தேசத்தில் அஸ்திபாரங்களாம் அசைகிறது, நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாம் உன்னதமான மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். இங்கிலீஷில் சில்ட்ரன் ஆஃப் காட் அப்படின்னு போட்டிருக்கு. என்ன சொல்ல நல்லா கவனிங்க. இதில் என்ன கொஞ்சம் நீங்கள் நல்லா இந்த கவனத்தை செலுத்துங்க. டக்குன்னு எங்கேயோ போயிடாதீங்க. இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும், ஆள் இங்கே தான் இருக்கும், ஆனால் அம்மா எங்கேயோ போய்ட்டு சிந்தனை வீட்டுக்கு போயிடாதீங்க, இதை எங்கேயாவது போயிடாதீங்க. நல்லா கவனிங்க. என்ன சொல்ற, உணராமல் இருப்பா, நீ உனக்கு ஃபீல் இல்லை, உணரல, நீ யாருன்னே உனக்கு தெரியல. அதான் சொல்ல வரேன். நீ எப்படி இழந்து போன மாதிரி, நான் ஒன்றுக்கு உதவாத மாதிரி, அடிமை மாதிரி, நான் சரியில்லாத மாதிரி, நான் லாய்க்கு இல்லாத மாதிரி நினச்சிட்டு இருக்கிறேன். அது இல்லை, ஒரு ஃபீல் உணரலை. என்ன உணர்னா எல்லாம் அசையுது. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் உன்னதமானவருடைய மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேனே. கர்த்தர் சொல்றாரு, தாவீதுக்காரர் சொல்றான், எப்பா நீ தேவர்கள் பா. தேவர்கள்னா என்ன? சில்ட்ரன் ஆஃப் காட். நீ கடவுள். இப்ப சொல்றாங்க, எப்பா அப்பா மாதிரியா இருக்குது புள்ளைய பார்த்தாங்க அப்பாவை சொல்றாங்க. ஏன்னா அது புள்ள அவங்க அப்பா மாதிரியா இருக்குது, அவங்க அப்பா கூடிய குணங்கள் எல்லாமே அதில் அடங்கி இருக்குது. அப்போ நீ தேவர்பா, நீ காட், யூ ஆர் லிட்டில் காட்ஸ், யூ ஆர் சில்ட்ரன் ஆஃப் காட். அதுதான் இயேசு சொல்றாரு. நீ வேத வசனத்தை என்னைக்கு பெற்றுக்கொண்டியோ, வார்த்தைகளை என்னைக்கு எடுத்துக்கிட்டியோ, நீ வார்த்தைகளை எடுத்துக்கிட்டாக்க, வேத வசனத்தை நீ பெற்றுக்கொண்டாக, வேத வசனம் உனக்குள்ள வந்துடுச்சுன்னா நீ தேவர்களை மாதிரி மாறிடுற. சோதரம், நீ தேவனை மாதிரி, யூ ஆர் லிட்டில் காட்ஸ். நீங்க சின்ன தேவர்கள். பிதாவாகிய தேவன் அங்கே உண்டு. உங்களுக்குன்னு ஒரு உலகத்தை அவர் கொடுத்துருக்கிறார். உன் வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு, உன்னுடைய பலவிதமான காரியங்களை கொடுத்துருக்காரு, உன் வேலையை கொடுத்துருக்கிறாரு, நீ உனக்கு நல்ல உறவுகளை கொடுத்துருக்கிறாரு, நீ கையிட்டு செய்கிற வேலையை கொடுத்துருக்காரு, உனக்குன்னு சில காரியங்களை கொடுத்துருக்கிறாரு. இந்த காரியங்களை எப்படி சீரமைக்கணும், எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா தேவனை மாதிரி நீங்க செயல்படணும் அப்படின்றார். அப்படி என்ன சொல்ற, நீ வேத வார்த்தைகளை நீ பெற்றுக்கிட்டு இருக்கிறபடினால, வேத வார்த்தைகள் உனக்குள்ள இருக்கிறபடினால நீ தேவனை மாதிரி செயல்பட முடியும், தேவனை மாதிரி நீ காரியங்களை நகர்த்த முடியும், காரியங்களை செய்ய முடியும் என்று சொல்லி தருகிறார். அப்போ நம்ம உணரணும், ஒரு ஃபீல் உண்டாகணும். ஆமா, நான் வேத வார்த்தையை பெற்றுக்கொண்டேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள வந்திருக்குது, அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டபடினால நான் தேவனை மாதிரி செயல்பட முடியும், தேவனை மாதிரி சரியாக்க முடியும் அப்படின்ற உணர்வு உங்களுக்குள்ள வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். அதை ஏற்று சொல்றேன்ப்பா, நீ வார்த்தையை பெற்றுக்கொண்டவன தேவர்கள் சொல்லியிருக்கும் போது, நான் பிதாவினிடத்துல வந்திருக்கிறேன், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், அங்கேருந்து வந்து என்ன போய் தேவதூஷம் சொல்லிய, உனக்கு மீனிங்கே புரியலையா, வேதமே புரியல, வார்த்தையே புரியல, வசனமே புரியல அப்படின்னு அங்கே அவர்களை அவர் திட்டுகிறார். சரி, இன்னும் ஒரு வசனத்தை நான் சொல்லபடி விரும்புகிறேன். பாருங்க, ஆதியாகமத்தில் வாசிக்கும் பொழுது, ஏன்னா நீ எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் உங்களால் சீரமைக்க முடியும், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சரியாக்க முடியும், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வளமுள்ளதாய் மாற்ற முடியும். நீங்கள் அற்புதமாய் படைக்கப்பட்டீர்கள், அதிசயமாய் படைக்கப்பட்டது மாத்திரமல்ல, நீங்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யத்தக்கதான வல்லமைய தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார் என்பதற்கான ஆதாரங்களை சொல்லிட்டு வரேன். ஆதியாகமம் 1:2 வசனத்தை பார்த்தீங்கன்னா, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்படியே ஆண்டவர் பாருங்க, 2 விஷயம் நடக்குது. தண்ணி ஃபுல்லா கடல் ஆழம் இருக்குது, வெறுமையா இருந்துச்சு, ஒன்றும் இல்லை, ஃபுல்லா தண்ணிலாம் நிரம்பிருச்சு. ஆழத்துல இருள் இருந்துச்சான், டார்க்னஸ், ஒரு ஆழத்துல இருள். ஏன் இருள் இருந்ததுன்னா, இருளுக்கு சொந்தக்காரன் பிசாசு. எல்லா ஒழுங்கேடுக்கும், எல்லா பிரச்சனைக்கும், எல்லா விதமான சீர்கேடுக்கும், எல்லாத்துக்கும் காரணம் அந்த சத்துரு பிசாசு. நம்முடைய தேவனால் தள்ளப்பட்ட விழுந்து போன தூதர்கள் ஆழத்து மேல இருக்கிறாங்க, ரொம்ப அடியில டெப்த் ஆஃப் சீல அவங்க இருக்கிறாங்க. அதுக்கு மேல ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். The move of the Holy Spirit. ஏதோ பிசாசு அதை செஞ்சுட்டான், இதை செஞ்சுட்டான், அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான், எல்லாம் சாத்த அழிச்சிட்டாங்க. இல்லை, உருவாக்கும்படி ஆவியானவர் அசைவாடுகிறார். The move of the Holy Spirit. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய அசைவை ஒருத்தரால நிறுத்த முடியாது.
அவர் அசைய ஆரம்பிச்சார்னா மறுபடியும் ரீக்ரியேட் பண்ண போகிறார், மறுபடியும் உருவாக்க போகிறார். அவர் ஒரு படி எடுத்து வச்சுட்டார், அவர் செயல் இறங்கிட்டார். ஆவியானவர் அசைவு என்பது என்ன? அவர் செயல்பட ஆரம்பித்தார், அவருடைய காரியங்கள் ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த ஆவியானவர் எப்படி செயல்படுவாரு? பிதாவின் சித்தத்தை கொண்டு செயல்படுவாரு, குமாரனுடைய வார்த்தையை கொண்டு செயல்படுவாரு. அவர் ஆரம்பிச்சிட்டார், அவர் அப்படியே மூவ் ஆரம்பிச்சிட்டார், அசைவாடி கொண்டிருக்கிறார். அசைவாடுதல்னா அவர் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டார். ஏன்பா அவர் என்ன போட்டிருக்குதுன்னா, இந்த ஆவியானவருக்கு வைராக்கியம் வாஞ்சிருக்குதான். என்ன வாஞ்ச? என்ன ஏய், உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி சீர்கேடாக இருந்தால் பரவாயில்ல, எவன் வாழ்க்கை எப்படி பண்ணிட்டாலும் பரவாயில்ல, எப்படி ஒன்றுமே ஆகாமல் சுக்கு நூறாக உடைச்சிட்டாலும் பரவாயில்ல, சிருஷ்டிப்பின் தேவன் சிருஷ்டிகர்த்தராகி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதை விட நேர்த்தியாக என்னால் உருவாக்க முடியும், அதை விட நான் அற்புதமாக உன்னை மாற்ற முடியும், ஆச்சரியமாக உன்னை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லும் விதமாய் இந்த பரிசுத்தாவின் அசைவாடி கொண்டிருக்கிறார். எந்த சத்துரு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தேவனுடைய அசைவாடுதலை நிறுத்தவே முடியாதுங்க. இப்போ சொல்கிறேன், ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் அசைவாட ஆரம்பித்தா, இல்லை அசைவாட நீங்கள் அனுமதி கொடுத்தா, ஆவியானுடைய அசைவாட நீங்கள் விரும்பினீங்கன்னா, ஆவியான உங்கள் வாழ்க்கையில் அசைவாட ஆரம்பித்தார்னா ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய காரியங்கள், எல்லா வேதனைகள் சாதனையாய் மாற்றுகிற ஒரு அற்புதமான காரியத்தை தேவன் செய்ய போகிறார். ஆச்சரியமான காரியங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. அதற்கான அடித்தளம் ஃபவுண்டேஷனை அவர் போட்டுட்டாரு, அவர் அசைவாடுகிறார். எல்லாம் போச்சுங்க, இல்ல போச்சு, எல்லாம் போச்சோ அதெல்லாம் திருப்பி மறுப தரப்போறார், திரும்ப கொடுக்க போகிறார். அப்போ நீங்க செய்ய வேண்டிய காரியம், ஆவியானவர் அசைவாடுதலை நீங்கள் அனுமதிக்க வேண்டும். ஆவியானவர் அசைவாட நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். அசைவாடும் பொழுது தேவன் மறுபடியும் ரீக்ரியேஷன், மறுபடியும் இழந்ததெல்லாம் திருப்ப நீங்க பெற்றுக்கொள்ள வகை செய்கிறார் என்று தான் சொல்ல முடியும். இன்னும் கூட ஒரு வசனம் வாசிக்கும்படி வேண்டுகிறேன். இந்த ஆவியானுடைய குசைவு குறித்து நான் பல வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆகாய் புத்தகம் 2:6 வசனத்துல சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். நல்லா கவனிங்க, சகரியா புத்தகத்துல பாருங்க, ஆவியானவர் அசைவாடினார். அசைவாடுதல பார்த்தீங்கன்னா ஆவியானவர் அசைவாடினார். எல்லாம் அழகாக சிருஷ்டிக்கப்பட்டது, எல்லாம் அழகாக மாற்றப்பட்டது, எல்லாம் நேர்த்தியாக நடந்துச்சு. நடந்தன உடனே மனுஷனுடைய கீழ்ப்படியாமல், மனுஷனுடைய தேவன் கட்டளையை மீறினதுனால, கட்டளை போயிட்டதுனால எல்லாம் சீர்கட்டு போச்சு. சிஸ்டம் கொலாப்ஸ், எல்லாம் கொலாப்ஸ், எதுவும் ஒழுங்கில்லை. வாழ்க்கை நல்லாவா இருக்குது? ஒரே அழுகை, ஒரே வேதனை, நிம்மதியே இல்லை, செத்து போயிடலாம், ஏதாவது செஞ்சுக்கலாம், இப்படி எண்ணங்களால் மனுஷன் பாதிக்கப்படுகிறான். ஏன்னா வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இல்லை, சந்தோஷமே இல்லை, சமாதானம் இல்லை. அப்படிப்பட்ட நிலைமைக்கு அவன் போயிடுறான். அப்போ என்ன சொன்னார்? ஒரு வாட்டி இறங்கினப்பா, அசைஞ்சம்பா, எல்லாத்தையும் அழகாக மாற்றினப்பா, ஆனால் இன்னொரு முறை வரப்போகிறேன், இன்னொரு தடவை அசைக்க போகிறேன். பாருங்க, ஆண்டவருடைய அசைவு அதோடு நின்று போச்சு. மனுஷன் தவறு செஞ்சுனா எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸ்டாப் ஆன உடனே ஆவியானவர் சொல்ல, மறுபடியும் நான் அசைக்க போகிறேன், மறுபடியும் அசையை உண்டாக்க போகிறேன், மறுபடியும் என் கிரியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். சரி, அந்த வசனங்களே நான் வாசிப்பேன். பாருங்க, இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை 4:29 இப்பொழுது கர்த்தாவை பயமுறுத்துகிற தேவருக்கு கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளை ஆகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதமும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தையுமாய் சொல்லும்படி அவர்களை அனுக்கிரகம் செய்தலும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாக சொன்னார்கள். நல்லா கவனிங்க, எவ்வளோ அற்புதமான காரியம் பாருங்க. சகரியாவில் சொன்னார், இன்னும் ஒரு வாட்டி அசைப்பேன், இன்னொரு டைம் வச்சுருக்கப்பா, பயப்படாதீங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நினைக்காதீங்க, திரும்ப நான் அசைப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஒரு வேளை வாழ்க்கை போச்சு அவ்வளோதான் யோசிக்கிறீங்களா? இன்னும் ஒரு செகண்ட் சான்ஸ் ஆண்டவர் தரார், 2வது சான்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. திரும்ப எல்லாத்தையும் மாற்ற போகிறீங்க, எல்லாத்தையும் செய்ய போகிறீங்க. அதனால் தைரியமாக இருங்க, உங்களுக்கு 2வது சான்ஸ் ஆண்டவர் கொடுக்குறார், இன்னொரு வாய்ப்பு ஆண்டவர் தரப்போகிறார், மறுபடியும் நான் அசைக்க போகிறேன்னு சொல்லுகிறார். அப்போ ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்ச உடனே பாருங்கள், பரிசுத்தாவின் நிரப்பப்பட்டு, பரிசுத்தாவின் நிரப்புதல்னா அசைவாடுதல், தேவனுடைய அசைவாடுதல், மறுபடியும் ரீக்ரியேஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இவங்க ஜெபம் பண்ணுறாங்க, ஒருமனப்பட்டு எல்லாம் கெஞ்சுறாங்க, எல்லாம் கேட்குறாங்க, ஆண்டவரை
நான் உங்களை நாமத்தினால் அற்புதம் நடக்கணும், பிணியாளில் சுகமாக்கணும், இதை சுகமாக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்குறாங்க. என்னப்பா என்ன நடக்கிறாங்க? நாமத்தினால அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளில் குணமாக்கும்படி உங்களுடைய கரத்தை நீட்டி இப்படி ஊழியக்காரர் முழு வசனத்தை சொல்லபடி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தரலும். முழு வசனமாக சொல்லணும், தைரியமாக சொல்லணும். அப்படின்னா ஆண்டவர் பாருங்க, அந்த நாட்களில் அவர் சொல்றாரு, ஆவியானவர் குமாரன் வழியா பரிசுத்த இது பேசுகிறார். வெளிச்சம் உண்டாக கடவுது, இது சரியாக கடவுது, இது நடக்க கடவுது அப்படின்னு சொல்றார். எல்லாம் அப்படி அப்படியே நடக்குது. இப்போ பாருங்க, முழு அவர் வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போ உம்முடைய வசனத்தை நாங்கள் வசனத்தை பெற்றுக்கொண்டபடினால நாங்களும் we become a little gods, child of God, children of God. நாம கொஞ்சம் அந்த அற்புத தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். நாங்களும் மறுபடியும் நாங்கள் இந்த ரீக்ரியேஷன் ஒர்க்கை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம், மறுபடியும் புதுப்பித்தல் வேலையை ஆரம்பிக்கிறோம்னு சொல்கிறாங்க. பிணியாளின்னா பார்த்துங்க, யார் பிணியாளி பாருங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கும்படி நான் விரும்புகிறேன், அதை கொஞ்சம் புரியறதுக்காக. எபிரேயர் 12:26 அவர் சொல்றாரு, 12:26, அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தை அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்கு சத்தம் செய்திருக்கிறார். அப்ப சொன்னாரு, அசைய பண்ண சொல்ல எந்த டைம்லாம் குறிப்பிடலை, எப்போ நடக்கும் ஏது நடக்குன்னு ஜனங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்குரிய காலத்துக்காக வெயிட் பண்ணிருந்தாங்க, காத்திருந்தாங்க. ஒன்றும் நடக்கலை. ஆனா இப்ப நடந்துருது. இப்போ வாக்குத்தத்தம் செய்திருக்காரு. இப்போதான்ப்பா இந்த டைம் தான்ப்பா சொல்லிட்டு இருந்தாரு, இந்த டைம் தான் சொல்லியிருந்தாரு. எங்க போனாலும் அசைவு உண்டாகுது, எங்க பார்த்தாலும் சரியாக்கப்படுறாங்க, எங்க பார்த்தாலும் நன்றாகி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ இந்த டைம் தான் அவர் சொல்லியிருக்கிறார், இந்த நேரத்தில் தான் அதை சொல்லியிருக்காரு. அப்போ 2வது வாட்டு அசைய ஆரம்பிச்சிருச்சு. பரிசுத்த ஆவியானவர் அசைவை அவர் ஏற்படுத்துகிறார். இன்னும் ஒரு வசனம் வாசம் தெரியும், இன்னும் ஒரு தரம் இருக்கு. சரி, அசைன்னா இப்போ என்னங்க, பூமி மாறிடுச்சா, அது மாறிடுச்சா, இது மாறிடுச்சான்னா அதுக்கு வந்து ஒரு விளக்கம் பாருங்க. எபிரேயர் 12:20, இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவர்கள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவர்கள் உண்டாக்கப்பட்டவர்களோ மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. அதனால் கொஞ்சம் டீப்பாக யோசிச்சு பாருங்க. எப்படி அசைப்பேன் அப்படி அவர் சொன்னார்னா, ஏற்கனவே உருவான காரியங்கள் அசையாதவைகள், இப்போ இதெல்லாம் உருவாயிடுச்சு, மலை கிளை இயற்கை மற்ற காரியங்கள், ஆறுகள் பள்ளத்தாக்கு கடல்கள் எல்லாம் உருவாயிடுச்சு. உருவானது திருப்பி அதெல்லாம் நின்று போச்சு, அது கிடையாது. அசைவுள்ளவர்கள் உண்டாக்கப்பட்டவர்கள் மாறி போகும். அப்படின்னா எதெல்லாம் அசைச்சு வச்சிருந்தானோ, எதெல்லாம் சாத்தம் குழப்பி வச்சிருந்தானோ, இப்போ சாதாரண பிணினா என்ன, ஒரு வேலை ஒரு முடக்குவாதம் வைத்துக்கொள்ளுங்க. அப்போ அந்த முடக்குவாதம் கை காலுக்கு செயல்பட முடியல. அப்படி செயல்படாமல் இருக்கிறது வந்து நல்லதாக இருந்துச்சு, ஆனால் இப்போ சீர்கட்டு போச்சு. கை மாதிரி வேலை செய்யலை, கால் மாதிரி வேலை செய்யலை, கண்ணு செய்ய வேண்டிய விதத்தில் கண்ணு செய்யலை, மனசும் சரியாக இயங்க மாட்டேங்குது, குழம்பிட்டு இருக்குது. அப்போ குழம்பு நேரத்தில் இப்போ ஆவியானவர் மறுபடியும் அசைவாடுறார். அசைவாடும் போது உண்டாக்கப்பட்ட ஆண்டவர் எப்படி ஒரு மனுஷன் ஆதாம உருவாக்கினாரோ, எப்படி ஹெல்த்தை கொடுத்தாரோ, எப்படி அவனுடைய உடல் இயங்கும்படி வச்சாரோ, திருப்ப பழசு கொண்டு போகிறார். திருப்பி அவர் எப்படி உண்டாக்கப்பட்டவர்களோட திருப்ப போகிறது. அப்ப 2வது உண்டாகிற அசைவு என்னன்னா, நிறைய பேருக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். 2வது உண்டாகிற அசைவு பரிசுத்தாவின் அசைக்கிறார்னா, அவர் படைச்ச மனுக்குலம், அவர் படைத்த அந்த அழகான இந்த மனுக்குலம் வியாதி வந்து பிணியாளிகளை சுகமாக்க. அதான் அவங்க கேட்குறாங்க, பிணி வந்து உண்டாக்கப்பட்ட ஆதாமுக்கு இல்லை, அந்த வியாதியோடு கூட படைக்கலை. இந்த வியாதி பிடிச்சிருக்குது, மனசில் சந்தோஷம் இல்லை, குழப்பம் நிறைஞ்சிருக்குது, மனசில் பெரிய விடுதலை இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ சிறுப்பை உன்னை மாற்றுகிறார், திருப்ப தேவன் அசைவை உண்டு பண்ணுகிறார். அதனால தான் ஆவியானவர்கள் அப்படியே நிரப்பின உன்னை உள்ள ஆவியானவர் அசைகிறார். மறுபடியும் நாம் கடவுளை போல செயல்படுகிறோம், இயேசுவை போல செயல்படுகிறோம். இயேசு எங்கே போனாலும் பெரிய பெரிய விடுதலை. பிறவி குருடனை பார்க்குறாரு, அந்த கண்ணு உண்டாக்கப்பட்டது இப்படி கண்ணு உண்டாக்கலை. நல்ல லாங் சைட்டு ஷார்ட் சைட்லாம் கிடையாது. இப்போ எவ்வளோ ஹாஸ்பிட்டல் இருக்குது, எவ்வளோ கண்ணாடி இருக்குது, எவ்வளோ கான்டாக்ட் லென்ஸ் இருக்குது, எவ்வளோ ஆப்ரேஷனு, அப்படிலாம் அங்கே தேவையில்லை. ஏன்னா உண்டாக்கப்பட்டவர்கள் அவ்வளோ அழகாக சிருஷ்டித்தார். கண் அவ்வளோ அழகான கண்ணில் பார்த்தீங்கன்னா 20,000 கலர் கோன்ஸ் இருக்கான், 10,000 பிளாக் அண்ட் ஒயிட் கோன்ஸ் இருக்குதான். ஒரே ஸ்க்ரீன் வந்து ஒரு 2 மில்லிமீட்டர் ஸ்கொயரில் அது விழுந்ததை கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளவு எலக்ட்ரிக் பல்ஸாக மாற்றி ஈர்த்தி பிரெயின் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்குது. அவ்வளோ அழகாக படைச்சிக்கார். ஆனால் கண்ணு வேலை செய்யலை, ஒன்றுமே செய்யலை. அரைப்பார்வை, தூர பார்வை, கிட்ட பார்வை, ஒன்றரை கண்ணு, இப்படி எல்லாம் வந்துடுச்சு. இப்போ ஆவியானவர் என்ன செய்கிறாரு, திருப்பி
படைக்கப்பட்டது போல திரும்ப மாற்றுகிறார். திரும்ப மாற்றும்படி நமக்கு அவர் உதவி செய்கிறார். அடி எப்படிப்பட்ட வாழ்க்கை சீரழிஞ்சாலும் பரவாயில்ல, மறுபடியும் சீரமைக்கிறார். சந்தோஷமா இருங்க. ஒரு ஆண்டவர் வைத்திருக்க அந்த உணர்வுதல், அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்லாக்கியம் எவ்வளவு விசேஷித்த ஸ்லாக்கியம் பாருங்க, திரும்ப உருவாக்குறார். அதான் சொல்ற பிணியாளிகளை, அற்புதங்களை, அடையாளங்களை, அற்புதமான காரியங்களை செய்யும்படி அப்போ ஆவியானவர் அசைவாடி அந்த சீஷலை கொண்டு அற்புதங்களை உருவாக்கினார், அதிசயங்களை செய்தார். அந்த இது இடத்துல கூட தேவாலயத்துக்குள்ளே போகிறாங்க, பேதுரு யோவானும் போகிறான். 40 வருஷம் 40 வயசு இருக்கிற ஆள், சின்ன வயசு பிறந்ததுலேருந்து அவன் பிச்சை எடுத்து தான் இருக்கிறான். அவன் காலு கரடை காலெல்லாம் சுமி போச்சு, சப்பானி. அவனை தூக்கிட்டு வருவாங்க, உட்கார வைப்பாங்க, திருப்பி தூக்கிட்டு போயிடுவாங்க. பிச்சை எடுத்துக்கின்னு அவனை வச்சிருந்து ஒரு கூட்டம் பழைச்சிட்டு இருந்தது. இப்போ பேதுரும் யோவானும் வராங்க, போய் கை நீட்டி இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட அப்படின்னு சொல்லி கை தூக்கி விட்றாங்க. அவன் நீங்கள் அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவருடைய கரடுகளை எல்லாம் பலன் கொண்டு அவன் நின்று துதித்து துள்ளிக்கிட்டு போகிறானா, மான போகிற துள்ளிக்கிட்டு ஆலயத்துக்குள்ளே போகிறானா பாருங்க. அப்படியே மாத்துறார் ஆவியானுடைய அசைவு. அப்படியே இன்னொரு அடுத்த பழக்கம் போகுது பாருங்க. ஆவியானவர் இயேசு மாதிரி செயல்படுறாங்க. இயேசு மாதிரி செயல்பட்டு பார்த்தா அவங்க அப்படியே அடுத்த லெவலுக்கு போகிறாங்க. காரணம், இன்னொரு தரம் அசைவு என்பது இன்னொரு உருவாக்குதல், மறுபடியும் உருவாக்கப்பட்ட நிலைமைக்கு திரும்ப கொண்டு வருகிற நிலைமை, ரிப்பேர் ஒர்க். அல்லேலூயா. இந்த அசைவு அப்படின்னா ரிப்பேர் ஒர்க்கி உருவாக்கி அப்படியே ஓடலை காரு, எதுவுமே வாழ்க்கை ஓடலை, அப்படியே ஸ்ட்ரக்காக நிற்குது, அங்கங்கே போய் நிற்குது. ஆனால் இப்போ ஆவியானவர் அசைவாடுறாரு, மறுபடியும் பார்ட்ஸ்லாம் சரி பண்ணுறாரு, ரிப்பேர் ஆனதை மறுபடியும் ரீகரெக்ட் பண்ணுறாரு. பழசுமா எப்படி புதுசு கார் இருந்ததோ அதே கண்டிஷன் கொண்டு வர்றாரு. திரும்ப கார் ஓடுது, நல்ல ஸ்பீடாக போகுது, வேகமாக போகுது. அதுதான் இந்த ஆவியானவர் செய்கிற ஒரு காரியம், ஆவியார் நடத்துகிற ஒரு காரியம். அதுதான் பாருங்க, இந்த உருவாக்குதல திரும்ப உனக்குள்ள வச்சிருக்கிறார், திரும்ப கொண்டு வந்துட்டார். எப்படி இந்த உலகத்தை நான் மாற, அதே மாதிரி உன் குடும்பத்தை நீ மாற்று. உன்னை மாற்று, முதல்ல உன்னோட சூழ்நிலையை மாற்று. உன் வேலை என்னென்னலாம் கையிட்டு செய்கிற வேலை ஆசீர்வதிக்கப்படும் சொன்னார், அந்த வேலைகள்லாம் சரியாக்க முடியும், நான் உதவி செய்வேன். ஏன்னா ஆவியானவர் நான் உனக்குள்ள அசைவாடுகிறேன், உனக்குள்ள வார்த்தைகளை கொடுக்குறேன். அந்த வார்த்தைகளை கொட்டு சீரமை. உறவுகள் கெட்டுப்போன உறவுகளை உன்னால் சீரமைக்க முடியும். குழப்பப்பட்ட காரியங்களை திருப்பி மறுசீரமைக்க முடியும், புனரமைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அதுதான் அசைவு பாருங்க. முதல் கட்டம் ஆவியானவர் அசைவாடினோடனே முதல் நாள் ஆண்டவருக்கு எல்லாத்தையும் அடைச்சாரு. 2வது நாள், இப்போ தான் நம்ம 2வது நாள் இதுக்குள்ளே வருகிறோம். 2வது நாள் பார்த்தீங்கன்னா தண்ணீர். இப்போ பாருங்க, இப்போ ஆவியானவர் அசைவாடினோடனே முதல் வெளிச்சம் உண்டாயிடுச்சு, அந்த இது வந்துடுச்சு. 2வது நாள் தண்ணீரை பிரிக்கிறார். இந்த ஆதியாகமம் 1 1வது அதிகாரம் 5-8 வசனங்கள் வாசினா, தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடிய காலமாகி 1ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக்கடவது என்றும் ஜலத்தின் என்று ஜலத்தை பிரிக்க கடவுதும் என்றார். அதன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரி உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. அந்த ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டு சாயங்காலமும் விடியற் காலமாகி 2ஆம் நாள் ஆயிற்று. செகண்ட் ஸ்டேஜ், 2வது நாள், 2வது காரியம். எப்படி என்ன பண்ணுறாரு, 2த்தையும் பிரிக்கிறார். எதை பிரிக்கிறார்? ஜலத்திலேருந்து ஜலத்தை பிரிக்கிறார், வானங்களை உண்டாக்குறார். ஆகாய விரிவு அதெல்லாம் சொல்லிட்டு வர்றார். வானங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வானங்கள் ஆளுகை தன்மை குறிக்கும். பாருங்கள், நான் பார்க்குற இந்த உலகம் நிறைய வேதத்தில் வாசிச்சிங்கன்னா பூமி கடலுக்குள்ளே இருக்கிற ஒரு வானம், 2வது வானம், 3வது வானம், 3 வானங்களே அவர் வைத்திருக்கிறார். அந்த 3 வானங்கள் பவுலப்போஸ்தலன் சொல்லும்போது நான் 3ஆம் வானம் வரையும் போயிருக்கேன். அப்படி 3வது வானத்தில் தான் நல்லா கவனிங்க, ஒரு வானம், 2வது வானம், 3வது வானம். பவுலப்போஸ்தலன் 3வது வானத்துக்கு போனோன்றான். அங்கே தூதர்கள் பேசுகிற பாஷையெல்லாம் கேட்டான். என்ன வேத பண்டிகைலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் பார்க்கிற உலகம், நாம் பார்க்கிற உலகம் அது 1ஆம் வானம். 2வது உலகம் இந்த சூரிய சந்திரன் இருக்கிற உலகம், 2வது உலகம். 3வது தேவனாகி ஆண்டவர் இருக்கிற இடம். அங்கே தான் ஒரு வெற்றிடம் இருக்குது. ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க, ஒரு நட்சத்திரத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு வெற்றிடம் இருக்குதுன்னு. அங்கே தான் தேவன் இருக்கிறார். சரி, இந்த வானங்களை குறித்து சொல்லும்போது ஆளுகையை குறிக்குது. பாருங்க, கடலுக்கு அடியில் இருக்கிற சாத்தான் உள்ளே இருக்கிறான். ஆழத்தின் மேல் இருந்தது அவன் இருளுக்குள்ளே இருக்கிறான்.
ஆண்டவர் மனுஷனை படைச்சு அவன் கீழே தான் வச்சிருந்தார். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், மனுஷன் தவறு செய்யும் போது பிசாசுக்கு இடம் கொடுத்த முடியினால என்ன செய்யறான், அவன் 2வது வானத்துக்கு போயிடறான். அப்போ இப்போ பிசாசு என்ன, 2ஆம் வானம் ஆகாயத்து பிரபுவாகிய அப்படின்னு பார்த்து 2வது வானம் பிசாசுடைய ஆளுகை நிறைந்த ஆளுகை கூட்டம் நிறைந்தது. அவனுக்கு மேலே பவர் வந்து ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர், அவர் அங்கே அரசாண்டு கொண்டிருக்கிறார். இப்போ ஏன்னா அங்கே பவர் கிடைக்காதனால, மனுஷன் பெற்றுக்கொள்ளாதனால பிசாசுக்கு அடியில் பிசாசுடைய ஆளுகைக்குள்ள பிசாசுக்குள்ள காரியங்களில் அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அப்போ நமக்கு ஆண்டவர் என்ன செய்றாரு, மறுபடியும் ஒரு காரியத்தை கொடுக்கும் பொழுது, இயேசு கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டது. பாருங்க, 3வது வானம் திறந்துச்சு. திறந்தோன்னா ஆவியானவர் சர்ன்னு இறங்கிட்டார். அந்த வசனங்கள்லாம் வாட்சி தான் பளிச்சுன்னு இறங்குறார், வேகமாக இறங்குறார். இறங்கி இயேசு மேலே இறங்கி அவர் வந்துட்டார். அதே மாதிரி அப்போஸ்தலர் நடபடியில் பார்க்கும்போது அவர் இறங்கிட்டார். வானம் திறக்கப்பட்டது, இயேசு ஓப்பனிங் கொடுத்துட்டாரு, அப்படியே இறங்கிடுச்சு. இறங்கணுன்னே அவர் இந்த உலகத்துக்குள்ளே வந்துட்டார், உங்களுக்குள்ளே வந்துட்டார். வந்துட்ட பிற்பாடு நீங்கள் உருவாக்குறவர்களாய் மாறுகிறீர்கள். இந்த தண்ணீரை 2ஆ பிரிச்சான்னு போட்டிருக்குது. இந்த யோவான் 3:5 இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கடலை 2ஆ பிரிக்கிறார், வாட்டர் கேனப்பி சிஸ்டம் அப்படியே 2ஆ பிரிக்கிறார். தண்ணீரை தண்ணியாக பிரிக்கிறார். இயேசு கூட சொல்கிறாரு, பார்த்துங்க, மனுஷன் பிறக்கும்போது வயிற்றில் தண்ணியில் தான் இருக்கிறான், தண்ணியில் தான் அந்த கர்ப்பப்பை ஃபுல்லாக தண்ணி இருக்குது, தண்ணிக்குள்ளே இருந்து தான் மனுஷன் பிறக்கிறான். இது ஒரு தண்ணீர். 2வது பிறக்கிறது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அந்த கடல், அதாவது தண்ணீரில் மறுபடியும் பிறத்துதல். பாருங்கள், இன்னொரு ஒரு பிறப்பு. 2வது அன்னை பிறக்கணும், ஆவிக்குரிய விஷயத்தில் பிறக்கணும். அது 2ஆ பிரிக்கும் போது அந்த மேலான அந்த தண்ணீரில் 2வது ஒரு மறுபிறப்பை, அந்த தண்ணீர் 2 பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது. அந்த பரிசுத்த ஆவியானவர் ஆவியானவர், அவரில் 2வது ஒரு இது எடுக்கிறீங்க, அது ஞானஸ்தானத்தின் மூலமா அங்கீகரிக்கப்படுது. 2ஆவதாக பிறக்கிறீங்க, மேலான தண்ணீர், மேலான காரியத்தில் நீங்கள் பிறக்கிறீங்க அப்படின்னு சொல்ல வருகிறார். யாக்கோபு 3 பார்த்தீங்கன்னா 2 தண்ணீர் 2 ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமோ, என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமோ, அப்படியே ஓர்ப்பான நீரிட்டு தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது அப்படின்றார். 2 தண்ணி இருக்குது. ஒன்று தித்திப்பான தண்ணி, ஒரே நீரூட்டு. சில நீரூட்டு நல்லா இருக்கும், நீரூட்டு பார்த்தீங்கன்னா நீரூட்டு வருதுன்னா எல்லாத்தையும் குடிச்சிட முடியாது, ஒரே கசப்பாக இருக்கும், ஒன்றுத்துக்கும் யூஸ் ஆகாது. இன்னொரு நீரூட்டுலாம் தித்திப்பான நீரூட்டு, ஒரு ஊற்று 2 ஊட்டில் 2 மாற்றி மாற்றி வராது. அப்போ நீ என்னைக்கு இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டியோ, அப்போ ஆவியானவர் உனக்குள்ளே வந்துட்டா உனக்குள்ளே தித்திப்பான நீரூட்டு வரும். நீ பேசுகிறதெல்லாம் தித்திப்பாக இருக்கும், எல்லாம் கேட்கறதுக்கு விரும்புவாங்க, அவங்க வாழ்க்கையை அது மாற்றம், உங்களுக்குள்ளே நல்ல காரியங்களை கொண்டு வரும். அப்போ மறுபடியும் தண்ணியில் பிறக்கிறீங்க, ஆவியானவர் மூலியமாய் நீங்கள் பிறக்கிறீங்க, ஞானஸ்தானத்தின் மூலியமாய் பிறக்கிறீங்க, புது வாழ்க்கைக்குள்ளே புது காலுக்குள்ளே என்ட்ரி வைக்கிறீங்க, ஆவியானவர் அசைவாடத்தக்கதாய் நீங்கள் உள்ளே வரீங்க. அப்போ உங்களுடைய ஊற்றுக்கண்ணே மாறுது. இன்னும் கூட வாசிக்கும்பொழுது யோவான் 4:14 நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய காலமாய் ஊறுகிற நீருற்றாய் இருக்கும் என்றார். அப்போ 4:14 சமாரியா ஸ்திரீகிட்ட சொல்கிறாரு, ஏப்பா, இந்த உலகத்து தண்ணீரை குடிச்சு குடிச்சு உனக்கு தாகம் வந்துக்கிட்டே இருக்குது, தாகம், இச்சைக்குரிய தாகம், இச்சை திரும்ப திரும்ப ஒன்று இதில் அவன் வாழ்க்கை வந்து இப்படி மாறிட்டே போகுது, அது ஒரு நாள் உன்னை திருப்திப்படுத்தாது, அது இது அப்படி இருக்கிற இச்சைக்குரிய வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஆனால் நான் ஒரு தண்ணி வச்சுருக்கிறேன், அதை குடித்தா உனக்கு தாகமே உண்டாகும். அப்படின்னா என்னென்னா, இந்த உலகத்தில் கண்கள் இச்சை ஜீவனை தின்று எதுவும் உங்களை வந்து அது திருப்திப்படுத்தணும் ஒரு நாள் நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. அப்போ நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன், மேலான 2 தண்ணீரை பிரிக்க, 2 தண்ணீர் இருக்குது, உலகத்தின் தண்ணீர், ஜீவ தண்ணீர், தேவன் கொடுக்கிற தண்ணீர், தேவன் கொடுக்கிற தண்ணீர் ஜீவ தண்ணீராய் மாறுகிறது. இன்னும் கடைசிய வசனத்தை வாசிப்போம். யோவான் 7:30 வாசகம், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசிக்கிறவனா வேணும், அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் புறப்பட்டு ஓடும் என்றார். பா, என்னை விசுவாசிச்சுனா என் மேல நான் சொல்ற இந்த வார்த்தைகள் இப்படி உன்னால மாற்ற முடியும், நீ கடவுளை மாதிரி செயல்பட முடியும், இயேசுவை மாதிரி செயல்பட முடியும். நான் ஒரு வைராக்கியத்தோடு கூட இந்த வாழ்க்கையை நான் மாற்றி தீருவேன், என் கரியரை மாற்றி தீருவேன், என் கரியர் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் என் எதிர்காலம் இருக்கும்,
இப்படி தான் நான் வாழ்வேன், இப்படி தான் ஆண்டவருக்கு பிரயோஜனமாக இருப்பேன். நான் தோற்று போகிறதில்ல, நான் ஜெயத்தை வைக்கும்படி ஆண்டவர் வைச்சிருக்கிறார். எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அதை சரியாக்குவது என் வேலை, அதை நேராக்குவது வேலை. அதை நேராக்குறேன்னா கர்த்தருடைய வார்த்தையை நான் பெற்றிருக்கிறபடினால, கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறபடினால நான் தேவனை மாதிரி செயல்படுவேன், மறுபடியும் சரியாக்குவேன். பாருங்கள், நம்ம ஒவ்வொருத்தர் ஊழியக்காரர்களுக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய உலகத்தில் ஏகப்பட்ட கடவுள் உள்ள கிறிஸ்தவ பிள்ளைங்க உருவாகிட்டாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏரியா கொடுத்துருக்கிறாரு. இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஊரை கொடுத்துருக்கிறாரு. இந்த ஊரில் குழப்பு நிறைஞ்ச வாழ்க்கையில் சரியாகிறது தான் வேலை. பிரச்சனை உள்ள ஆட்களை எப்படி தேர வைக்கிறது தான் வேலை. தேவனோட ஒப்புரவாக்குறது தான் வேலை. அவங்களே மாற்றுறது தான் வேலை. அம்மா எங்கெல்லாம் போகிறோம்மா, கிறிஸ்துக்குள்ள இருக்கிற ஜனங்கள் அந்த ஏரியாவை மாற்றுறாங்க. ஒரு புது உலகத்தை நாம் படைக்கிறோம், ஒரு புது வாழ்க்கையை கொண்டு வருகிறோம். அது ஜீவ வாழ்க்கை, அது உயிருள்ள வாழ்க்கை, ஜீவ நதிகள் ஓடுகிற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் வகை செய்கிறார். ஜீவத்தில் இயேசு கர்த்தர் பார்த்தீங்கன்னா ஏதேனில் சும்மா நதியை ஓடினார், நதியை ஓட விட்டினாரு. அது 4 நதியாக பிரிஞ்சு போச்சு. அதை மாதிரி உனக்குள்ள நதி புறப்பட்டு போகுது. அந்த நதி எங்கெல்லாம் போகுதோ, நீ எங்கெல்லாம் போறியோ நதியும் போகுது. அங்கே இருக்கிற இடங்கள்லாம் செழிப்பாகுது, அங்கே பொன் விளையுது. நீங்கள் சாதாரண ஆள் இல்லைங்க, பொண்ணு அலையிறீங்களே, பொண்ணே உருவாக்குற அளவுக்கு உங்களுடைய நதிகள் புறப்பட்டு போகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அப்படிப்பட்ட நதிகள் உருவாகுவதற்கு அவர் 2 தண்ணீரை தனியாக பிரிக்கிறார். நம்ம சிந்தனைகளை 2ஆக பிரிக்கிறார், நம்முடைய எண்ணங்களை 2ஆக பிரிக்கிறார். நம்முடைய வாழ்க்கை தித்திப்பு நிறைஞ்ச வாழ்க்கையாக ஒரு நீருற்றாய் தேவன் மாற்றுகிறார். அதனால் நாம் திருப்பி மறுபடியும் எல்லா காரியங்களை மாற்ற தேவன் நமக்கு உதவி செய்கிறார், நம்மை அழைக்கிறார். உணர்வுள்ள இருதயமாய் மாறி நம்முடைய எல்லா காரியம் சரிப்படுத்துவது, சீராக்குவது, சீரமைப்பது, கோணலானவர்களை நேராக்குவது தேவன் நமக்கு வைத்த காரியம். இயேசுவை மாறி செயல்படுவோம். இயேசு தேவன் செய்த மாதிரி அவருடைய பிள்ளைகளாக நாம் செய்யும் பொழுது இந்த உலகத்தில் பெரிய நன்மைகளை கொண்டு வர முடியும். ஜனங்கள் விடுதலையாக்க முடியும், சுகமாக்க முடியும், அவர்கள் தேவனுடைய அன்பை ருசிக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.